உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். உங்கள் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரைஸ் வந்து சீபா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரிஜினல் பச்சரிசி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நல்லா வரட்டுங்க. பச்சரிசி யூஸ் பண்ணுறேன். பாரிஸ் ஜாங்கரி யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து கடலை மாவுக்கு வந்து ஃபார்ச்சூன், நெய்க்கு வந்து இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங் அடுப்பை பற்ற வச்சு நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஸ்னாப்பின் பவுடர், டாபர் ஹோம்மேட் கோகனட் மில்க். இப்போ அந்த அரிசி மாவையும் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டேன். நல்லா சுண்டி நல்லா பேஸ்ட்டாக வருவான் பாருங்கள். தெரியுதா? இதுக்கு ஒரு 20 minutes to 15 to 20 minutes எடுக்கும். ஜாங்கரி பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடரை எடுத்துக்கிட்டோம். தண்ணி ஊற்றி இந்த பாவாக கலக்கிறோம் பாருங்க. இப்போ நான் வந்து ட்ரை பண்ணது ஷீபா பிராண்ட் பிரியாணி ரைஸ். கொஞ்சம் ஹை பவர் கார்போஹைட்ரேட், பியூர் கார்போஹைட்ரேட். சாதாரண அரிசினா பச்சரிசி வந்து 60 ரூபா இருக்கும். இப்போ ஷீபா பிராண்டட் பாஸ்மதி, பஞ்சாபி பாஸ்மதி இட்ஸ் எ ரிச் ஃப்ளேவர் இருக்கும். அதில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நல்ல பால் கிண்டியாச்சு. அடுத்து கீ போடுறேன். 1.5 ஸ்பூன் கீயை வச்சு இப்போ பாசுமதி ரைஸ் ஷீபா பிராண்டில் நல்ல பேஸ்ட் மாதிரி பெயிண்ட் மாதிரி பேஸ்ட் பண்ணுறோம். பட் பால் கொழுக்கட்டை கலக்கிறப்ப தான் இருக்கும். பட் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக இந்த வெங்கடேஷ் பட் சார் சொன்ன செஃப் சார் சொன்ன ஸ்டைலில் பண்ணுறேன். நல்லா இது பண்ணியாச்சு. ரப்பர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஸ்பான்ச் மாதிரி இருக்கும். கொழுக்கட்டை நல்லா வயிற்றுக்குள்ளே போனால் டைஜஷன் ஆகிடும். ஸோ அது வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மிக்சியில் அரைக்கும்போது அந்த தண்ணியை கழுவி வச்ச தண்ணி பைண்டிங், அந்த வெல்லத்துக்கும் அந்த பச்சரிசி உருண்டை நம்ம கிரைண்ட் பண்ணி உருண்டை பிடிச்சோம் இல்லையா, அந்த உருண்டைக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இது பண்ண. இவ்வளோதான். கம்மி குவான்டிட்டி செஞ்சுருக்கேன் நான். நல்லா பாயில் ஆகணும். ஒரு காலத்தில் தான் இது காரைக்குடி, இப்போ எல்லா குடியும் வந்தாச்சு. சென்னை குடி, கோயம்புத்தூர் குடி, கோயம்புத்தூர் செட்டியார்ஸ் பண்ணுறாங்க. காரைக்குடி, கோயம்புத்தூர் எல்லாம் இன்றைக்கி ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் இதோட ட்ரெண்டிங்கே குளோபலைஸ்ட் ஆகிடுச்சு. சிங்கப்பூர், மலேசியா, வேறு புருனே, இந்த பக்கம் யூரோப்பு, யூஎஸ்ஏ எல்லா இடத்துலையும் ஆல் ஓவர் த வேர்ல்டு இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஒரு காரைக்குடியிலேருந்து உண்டான ஒரு ஃபுட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு ரசிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ணது 4 பிராண்டு ஏலக்காய் பவுடர். இல்லைங்க, ஏலக்காய் பவுடர் நல்லா கொதிக்கணும். ஆஹா, இந்த டைலூட் ஆகிட்டு போகுது. ஏலக்காய் பவுடர் போட்டுட்டேன். அது ஏலக்காய் பவுடர் நல்லா கிண்டுப்பா. வாசனை திரவியங்கள் நம்ம ஊரில் தேனி, அந்த தென் மாவட்டங்களில் தேனி அந்த மாதிரி மாவட்டங்களில் மிளகு, கேரளா பார்டர், மூணாறு, கேரளா, இந்தியாவில் இங்கெல்லாம் விளையும். சரி, இந்த பொருள்கள்லாம் சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரிகளில் நறுமணம் வாய்ந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணி அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு சில பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டிஷ்ஷு தேவைப்படுச்சுது. ஒரு டிஷ்ஷு ஒன்று செய்கிறாங்கன்னா மலேசியன் பீப்புள், சிங்கப்பூர் பீப்புள் மோஸ்ட்லி அது தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போகிற ரா மெட்டீரியலாக இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா அந்த காலத்தில் ஃப்ளைட்டெல்லாம் போக மாட்டாங்க, ஷிப்பில் தான் அதிகமாக போவாங்க. போகும்போது லீகலாக எடுத்துகிட்டு போவாங்க. மிளகு, ஏலக்காய் அந்தமான்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து இது மாதிரி ஸ்ரீலங்காவும் பெப்பரு, மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி நறுமணப் பொருட்களுக்கு ரொம்ப பேர் வாய்ந்த இடம். டீத்தூள் இதெல்லாம் கொண்டு போனது. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ்லாம் இங்கே வந்து செஞ்சாங்க. நம்ம தமிழர்கள் தான் பிஃபோர் ஃப்ரீடம் வந்து அங்கே போனாங்க. அங்கே இங்கேருந்து நறுமணப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது, அங்கே உள்ள டெக்னாலஜி பொருட்களை இம்போர்ட் பண்ணுறது. ஸோ ஒரு குளோபலைஸ்டுக்கு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் காரைக்குடி பீப்புள் நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. திரைக்கடல் ஓட்டியும் திரவியம் தேடு. திரவியம் எப்படி வரும்? மிளகு, ஏலக்காயெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணால் சிங்கப்பூர் டாலர் வந்துடும் இந்தியாவுக்கு. ஸோ இப்போ துணிமணிகள் போய்கிட்டு இருக்குது, மற்ற ஐட்டங்கள் போய்கிட்டு இருக்குது. அன்றைக்கி வந்து
நமக்கு நியரஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா கூட அப்படி இல்லை. யூரோப் அண்ட் ஃபேரிஸ்ட் தான். அமெரிக்கா இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஸோ சிங்கப்பூருங்கிறது, மலேசியாங்கிறது 4-5 தலைமுறை 6 தலைமுறை ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் விட 4-5 தலைமுறை. ஏன்னா பிரிட்டிஷ் இங்கே வர, ஃப்ரான்ஸு, பிரிட்டிஷு, ஜெர்மனி எல்லாம் இங்கே வர, போர்ச்சுகீஸ் வந்தாங்க. ஃப்ரான்ஸு, போர்ச்சுகீஸு, நிறைய பேர், போலண்டு, இதெல்லாம் வரலாறு நிறைய படிச்சிருக்கோம். ஸோ இது பண்ட பரிமாற்று முறையில் இது உருவானது தான் இந்த டிஷ்ஷெல்லாம். ஓகே, ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் இந்த மாதிரி மெசேஜ் சொல்ல முடியும் என்னால். மெசேஜ் படித்தா மைண்டில் இருக்காது, கேட்டால் கேள்வி செல்வம்பாங்க. கேட்கணும், செயல்முறைப்படுத்தணும். நீங்களும் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பால் கொழுக்கட்டை வர்ற தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். ரசிங்க, ருசிங்க, ஜமாயிங்க.